எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயமாக வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து நிற்பார். கையை தட்டுங்க. இந்த சினிமாவில் பார்க்குற போல உங்கள் தேவனை உங்களை பார்க்கலாம். அதான் இந்த ஊழியம் பார்த்தவர்கள் நிறைய உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தம் அடைந்து விட்டீர்கள் என்பது அடையாளம். இங்கே பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம் கேரண்டி, நமக்கு வாரண்டின்னா இல்லையே. உற்சவமாக கையை தட்டுங்க. இங்கே நம்ம இறுதி காலத்தில், நம்முடைய கடைசி காலத்தில் 5 வருஷம் தாண்டி பாருங்கள், தப்பு இல்லை. 10 வருஷம் தாண்டி பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் இங்கே பார்க்குற தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் என்ற தகுதி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பரிசுத்தவான் தான் கடவுளை பார்க்க முடியும். அவை நீங்கள் பரிசுத்தம் அடைந்தால் அவரை பார்க்கலாம். அவரை பார்த்தால் செத்தா நீ கவலைப்பட வேண்டாம், நேராக பரலோகத்து போயிடும். ஒரு சும கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே யோபு சொன்னது போல இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை உண்டாக்கினது பண்ணி இந்த பூமியில் பார்க்கணும். சில சபைகள் சொல்லும், இது நமக்கு வீடு இல்லை, பரலோகத்தில் தானே வீடு, பரலோகத்தில் தானே வீடு. அது உண்மைதான். ஆனால் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் நீ வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனை பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை உனக்கு இங்கு வேண்டும். அப்போ தான் நீ செத்தா பரலோகம். இல்லை இங்கே நீ பார்க்க முடியல, அங்கே எப்படி பார்க்க முடியும்? அங்கே பார்க்கலாம், நரகத்தில் இருந்து பார்க்கலாம். நரகத்தில் இருந்து உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீ பார்க்கலாம் இயேசுவை. அவர் சிரிப்பார். தாகத்து தண்ணி கேட்டால் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் எலிஜிபிலிட்டி, பிஏ படித்தா ஒரு டிகிரி, பிஎட் படித்தா ஒரு டீச்சரு, எம்பிபிஎஸ் படித்தா ஒரு டாக்டரு, லா படித்தா வக்கீல், படிக்கலைன்னா கொமஸ்தன், இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது. இந்த உலகத்தை நம்ம ஆளுவதற்கு, உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாமே பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் மேலான ஒரு பாக்கியம் என்பது அவரை பார்ப்பது தான். அல்லேலூயா. அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். அந்த பாக்கியம் கிடைப்பதற்காக யோபை எவ்வளவு சோதித்தறிந்தார். ஏனென்றால் எப்படியாவது யோபுக்கு சரீரத்தில் இருந்தோ அவனுக்கு வாயிலிருந்தோ ஒரு தூசணமான வார்த்தை வர வேண்டும் என்பதுதான். எப்படியாவது தூசணமான வார்த்தையே தேவனுக்கு விரோதமாய் இவன் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த கிறிஸ்துனுடைய கூட்டங்கள் அவனை சோதித்திருக்கிறது. அதே அந்த கிறிஸ்து தான் யோபனுடைய மனைவிடத்தில் போய் பேசினது, நான்கு செத்து போடா, நான்கு செத்து போ. அப்போ அவள் வாயில யார் பேசுனது? இந்த 999 மனிதனுடைய இலக்கமாகிய அந்த லாஸ்ட் நம்பர் 9. அது ஒன்றுக்கு உதவாத நம்பரும் தான், ஆனால் அதுதான் சூப்பர் பவர். இந்த புறஜாதி மக்கள் சொல்லுவாங்க, நவ நட்சத்திரங்கள், நவம் என்று சொன்னால் 9 நட்சத்திரங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருந்து அந்த உலகத்தை ஆளலாம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா 9 பொருத்தம் இருந்தால் வாழலாம். அவங்களுடைய கணக்கு. நம்ம கணக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் வாழலாம், கர்த்தர் நமக்குள்ளே இல்லைன்னா சாகலாம். எது வேண்டுமோ நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு கையை தட்டி, சிங்கக்கேபியில் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், பனி துளியாய் என்னை நனைத்தார், அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவர். அவர்தான் அழுத்தம் சொல்லு. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, கேன்சர் வியாதியோ கொள்ளை வியாதியோ, அவர் நம்மை காத்திடுவார். இந்த 2 வரி பாட்டை பாடினாலே நீங்கள் பொழைச்சிடலாம், உற்சாகமாக தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த யோபுவை பிசாசு மூலம் வைத்து தான் ஆண்டவர் சோதித்து, இவன் நல்லவனா கட்டவனா விசுவாசிக்கிறவனா அந்த கிறிஸ்துக்குரியவனா சோதித்து அறிந்தார். ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, அழுகின சரீரத்திலிருந்து இந்த கண்களால் என் தேவனை காண்பேன். அவன் தேவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். இவன் நந்தி கிறிஸ்துவ பேச்சை கேட்டு பின்வாங்கி போகலை, மனைவி பின்வாங்கினான், அவன் போகலை.
அவன் சரீரத்தை வாதித்தேன், ஆஸ்திகளை அழித்தேன், கடனாளி ஆக்கினேன், புழுக்களை போல நெளியும்படி அவனை மாற்றினேன். வேதம் சொல்லுகிறது, விடிய காலை நெருப்பு அவன் கொளுத்தி அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான். எதுக்கு? அந்த நெருப்பினுடைய வாடை அடித்து அந்த புழுக்கள் எல்லாம் உதிர்ந்து விழுமா. எத்தனைன்னு சொரிய முடியும்? இருந்தாலும் சிரட்டையை வச்சு சொரிஞ்சிருக்கிறான். சிரட்டை வச்சு சொரிய முடியுமா? சிரட்டை பட்டாலே உடம்பு கீறல் வரும் இல்லையா? அப்படின்னா புழுக்கள் இருக்கிற அந்த புண்ணு நம்மள சிவந்து இல்லைன்னா பழுத்து இருக்கும். அதில் போய் சிரட்டையை போட்டு கீறனா எந்த அளவுக்கு புழுக்கள் தொல்லை கொடுத்துருக்கிறது. அந்த புழுக்களை நசுக்கும்படியாகவும் அந்த குண்டிலிருந்து அந்த குழியிலிருந்து புழுக்களை அப்புறப்படுத்துவதற்காக சிரட்டையை வச்சு பல்ல கடிச்சிட்டு அதை மறுபடியும் கிழிச்சு கிழிச்சு காயப்படுத்தி அதில் கொஞ்சம் சுகம் அவனுக்கு. நினச்சி பாரு, நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி துக்கங்களை அனுபவிச்சுருக்கிறோமா? இல்லையே. நம்ம என்ன கொஞ்சம் கடனில் அவதிப்பட்டிருக்கலாம், இல்லை சின்ன சின்ன வியாதியில் அவதிப்பட்டிருக்கலாம். இருக்கிறார் அல்லவா பெரியவர், இருக்கிறவரும் வருகிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவ மேலே விசுவாசம் வைத்தால் எந்த கொள்ளை வியாதியும், அவ்வளோதான், கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை யோபிடத்திலிருந்து தேவன் பெற்றுக்கொண்டார், கடுமையாக சோதித்தார். ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லை. யோபினுடைய இந்த பாடுகளை வைத்து நண்பர்கள் விமர்சித்தார்கள், நண்பர்கள் கிண்டலடித்தார்கள். ஆகவே கடைசியில் ஆண்டவர் அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தில் வருகிறார். வந்து என்ன கேட்கிறார் பாருங்க, யோபுவை இனி ஆசீர்வதிக்கணும். விசுவாசத்தில் ஜெயிச்சாச்சு, இனி யோபியை ஆசீர்வதிக்கணும். அதற்கு என்ன கேட்கிறாருன்னு பாருங்க, வாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் யோபுனுடைய முகத்தை பார்த்து உங்களையும் உங்கள் புத்தி ஈனத்திற்கு தக்கதாக நடத்தாமல் இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. பாருங்க, யோபு விசுவாசத்தில் ஜெயிக்கிறான், நண்பர்கள் விசுவாசத்தை இழக்கிறார்கள். விசுவாசத்தை இழந்ததினால ஆண்டவரே சொல்லுகிறார், நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ யோபு கிட்ட போ, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு கொடுத்துரு. அவன் பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்பொழுது யோபுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். உங்களை புத்தியினத்தை மன்னித்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். பாருங்க, ஒரு விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு பொருத்தனை தேவைப்படுகிறது. உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா. 7 காளைகள் செலுத்தப்பட்ட பிறகுதான் யோபுனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் திரும்புகிறது. அவன் முன்னிருந்த நிலைமையை பார்க்கலும் பின்னிருந்த நிலைமை மிகவும் நன்றாக இருந்தது. உற்சாகமாக கையை தட்டலாமா? நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய கடந்து வந்த பாதையில்
எவ்வளவோ முட்கள் இருக்கலாம், எவ்வளோ பேய்கள் இருக்கலாம், எவ்வளோ பிசாசுடைய வல்லமை இருக்கலாம். தேவனை நாம் தூசித்திருக்கலாம், தேவனை நாம் தூசித்திருக்கலாம். இப்போ ஒரு கல்லூரி மாணவி எடுத்துக்கொள்வோம். படித்து இருப்பா, நல்லா படிப்பா. ஆனால் ஒரு பாடத்தில் தோத்துட்டா என்ன பண்ணுவான்? ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா, நல்லா தானே படித்தான், பாஸ் ஆக்கி விட்டா என்னன்னு? அப்படி தானே இன்றைக்கி நிறைய பேர் கேட்க போகிறாங்க இந்த மாதிரி கேள்வி. இன்றைக்கி என்ன நடக்குது? டெட் எக்ஸாம் நடக்குது இல்லையா? நானும் பார்க்குறேன், வருஷக்கணக்கில் ஜம் பண்ணுறேன். ஒருத்தவங்க கூட டெட் எக்ஸாமுக்கு பொருத்தனை செலுத்திட்டு எக்ஸாம் எழுத போகல, பொருத்தனை செலுத்தி எக்ஸாம் எழுத போகல. ஆனால் எல்லா ஊழியர்களும் ஃபோன் பண்ணாங்க, வரிசையாக ஃபோன் பண்ணாங்க. காலையில் 6 மணிக்கு ஜேபிஆர் பாஸ்டர், 7 மணிக்கு மோன்சேல் ஆசர், 8 மணி 10 ஊழியக்காரர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் டெட் எக்ஸாம் எழுத போகிறேன், நீ படித்தா பாஸ் ஆவ. இதுதானே மேட்ரு. நீ படித்தா பாஸ் ஆவ, படிக்கணுமே இல்லை? அறிவை பெறுவதற்கு பொருத்தனை செலுத்தணும். இப்போ சாலமன் எவ்வளோ மாடுகளை போட்டான்? 1000 மாடுகளை பலியிட்ட பொழுதுதான் அன்று ராத்திரி தேவன் தரிசனமாய் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், எனக்கு ஞானம் வேண்டும். அப்படியா? ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் சேர்த்தே கொடுத்துட்டார் ஆண்டவர். சாலமனுக்கே பொருத்தனை இல்லாமல் விடுதலை இல்லை, ஞானம் இல்லை. அது வரைக்கும் சாலமன் முட்டாளாக தான் இருந்திருக்கிறான் போல இருக்கு. கேட்குறா இல்லை, நான் ராஜாவாக இருக்கிறேன், இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு புத்தி வேணும் எனக்கு. அப்போ அதுக்கு பலி என்ன வேணும்? பொருத்தனை. சாலமனுக்கே பொருத்தனை, தாவீதுக்கு பொருத்தனை, யாக்கோவு பொருத்தனை, ஆபிரகாம் பொருத்தனை, மனோவாவுக்கு பொருத்தனை, அன்னாளுக்கு பொருத்தனை. நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எத்தனை பொருத்தனை செலுத்தி இருக்கிறோம்? லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஜீவ புஸ்தகம் ஆளும். பொருத்தனை வாயினால் சொல்லியிருப்போம், ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம். உபாகமம் 23, 21, 22, 23 என்னெல்லாம் சொல்கிறது? பொருத்தனை பண்ணியிருந்தால் பாவம், அது செய்யாமல் போனால் அதை விட பாவம். நீ பொருத்தனை சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. கண்டதுக்கும் கடியதுக்கும் கல்யாணத்துக்கும் கச்சேரிக்கும் பிள்ளை பிரசவத்துக்கும் பிள்ளை பிரசவமாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தனை தருவேன்னு சொல்லுவோம், ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ கடை சொல்லுவேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் என்ன செய்வேன்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நிச்சயம் கையில் வாங்குவேன். பொருத்தனை பண்ணியிருந்தான் இருக்கையிலே நிச்சயம் கையில் வாங்கிடுவேன், வாங்கி இருப்பேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை கண்டு பயப்படுங்க. யோபு சோதிக்கப்பட்டவர்கள் உங்களை பல கட்டத்தில் ஆண்டவர் சோதித்தறிந்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் பிரகாசித்தால் உங்கள் வாழ்க்கையை தேவன் பிரகாசமாக மாற்றுவார். உற்சவமாக கையை தட்டலாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. உங்களை பட்டினியாய் கிடத்துவதற்கு அவர் விருப்பம் இல்லை. உங்களை குடிசையில் வைத்து பார்ப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வெறுமையாகவும் தரித்திரமாக இருப்பதை பார்ப்பதற்கு அவருக்கு சக்தி இல்லை. நீங்கள் ஐஸ்வர்ய சம்பத்தர்களை போல வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு விருப்பம். ஆனால் உங்கள் குறைகளை நீங்கள் கழுவ வேண்டும். வேலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரி சொல்லுகிறாள், ஒரு குழந்தை பிரசவிச்சு கிடக்கிறாள். அவள் சொன்ன ஒரு சத்தியம், 4ஆம் வகுப்பில் அப்பாவை இழந்தேன், அன்னையிலிருந்து நான் சாப்பாடையும் சேர்த்தே இழந்தேன். 4ஆம் வகுப்பில் அம்மா விறகு வேலைக்கு போவாங்க, விறகு பொறுக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் நாங்கள் சாப்பிடுவோம், நானும் அக்காவும் உண்டு. ஒரு வேளை ஸ்கூலுக்கு போவோம், எல்லா பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடாமலே இருப்பேன். இப்படி தான் மாதக்கணக்கில் ஓடும். ஏதோ ஒரு சில மாணவிகள் ஒரு இட்லியை கொடுத்துருவாங்க. ஒரு இட்லி வச்சு நான் எப்படியோ +2 வரைக்கும் போயிட்டேன். அப்புறமா ஒரு கான்வென்ட்டில் சேர்ந்தேன். கொஞ்சம் படித்து கஷ்டப்பட்டு டிகிரி முடித்தேன். டிகிரிலையும் எனக்கு சாப்பாடு இல்லை, நான் ஒரு வேளை சாப்பாடு தான். எனக்கு சாப்பாடு மறுக்கப்பட்டிருக்கிறது. விதவிதமாக கலராக மாணவர்களும் மாணவிகளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மாணவி மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும், உள்ள நொறுங்கும். அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கணும்? நீரெல்லாம் கடவுளான்னு கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் அவள் கேட்கல. இதே கேள்வி நான் கேட்டேன், எப்போச்சுன்னு இப்படி கேட்டிருக்கியா? இல்லை. அவர் சொல்கிறா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர். நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்?
சரி, சாப்பாட்டுக்கு ஒரு பரிகாரமாவது கேட்டியா? இதிலிருந்து ஒரு மனிதனுக்கு பசி ரொம்ப முக்கியம். சாப்பாடுக்கு ஏதாவது கேட்டியா? நான் கர்த்தரிடத்தில் கேட்பதில்லை, நான் அவருக்கு பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் அவளுக்கு பதில். பாருங்கள், விதவிதமான விசுவாசிகள். கடைசியில் இப்போ எப்படி குழந்தை பற்றிக்கிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு சொல்கிறான், நான் படித்து முடித்ததும் ஒருவன் வந்து என் வீட்டில் பொண்ணை கேட்டான். அக்கா இருக்கா, ஆனால் நீ தான் வேணும்னு கேட்டான். எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னான். பரவாயில்லைன்னு, நகை நட்டு ஒன்றுமே இல்லை, கவலை இல்லை, நான் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் சக்தியை போட்டு கல்யாணம் பண்ணிட்டான். இன்னைக்கு நிறைவாய் சாப்பிடுகிறேன் என்கிறாள். உச்சமையே தரலாமா? கணவனை கொண்டு போஷித்தாள். அதற்கு அவள் இழந்த காலங்கள் 4ஆம் வகுப்பிலிருந்து டிகிரி வரைக்கும் பட்டினி வாழ்க்கை. எல்லோருக்கும் 1 மாதம் இருக்கலாம் பட்டினி, சிலருக்கு 7 நாள் இருக்கலாம். அவளுக்கு வாழ்நாள் முழுதும் இத்தனை வருஷங்கள் எலும்பும் தோலுமாய் மாறினேன். ஆனால் ஒருவன் என்னை கண்டு என் வீட்டில் அம்மாவோட வந்து கேட்டு இப்போ நன்றாக பசிக்கிறேன், அருமையான புருஷனை கொடுத்துருக்கிறார், நிறைவாய் சாப்பிடுகிறேன். அவள் கடந்து வந்த பாதையில் அவள் ஒரு முறை கூட விசுவாசத்தை இழக்கவில்லை. விசுவாசத்தை இழக்காமல் பசியோடும் பஞ்சத்தோடும் தரித்திரத்தோடும் போராடி டிகிரியை முடித்து வந்தாலும் வாழ்க்கை என்பது அவளுக்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனாலும் ஒருவனை கொண்டு அந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஆண்டுகள் நமக்கு வருத்த பாடுகள் இருக்கலாம், கலக்கத்தின் காலங்கள் இருக்கலாம், கண்ணீரின் காலங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆகவே விடுதலை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பொதுவாக ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியம் அல்ல, உங்களை திருத்துற ஊழியம். ஆனால் திருந்த